இத்தனை நாளா மக்கள் சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப ஊழல் இருக்குது, ரொம்ப ஊழல் இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் தரா மாதிரி, அதுவும் பெரிய ஆதாரம், ஒரு பெரிய ப்ரூஃப் தரா மாதிரி இது சம்பவம். இப்ப என்னன்னா, கட்சியை இப்ப நீங்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஸ்டாலினுக்கு டிஎம்கேவை காப்பாற்றணும், திமுகவை காப்பாற்ற வேண்டிய நேரம். எப்படி காப்பாத்துவாரு? ஊழல் தலைவர்களோட நீங்க கூட காமிச்சீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகும். இதுதான் ஸ்டாலின் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால். துரைமுருகனுக்கு மேல போக்கஸ் ரொம்ப இருந்துட்டே இருக்கு. அடுத்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே ஊழல் ஊழல் மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப காங்கிரஸுக்கு சில ஐடியாஸ் வரும். சரி, இவங்களை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாமா? ஆனா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன இது இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. டிஎம்கே கேட்பாங்க, நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்குது, நீங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பெயில்ல வந்திருக்காங்க, அப்புறம் எங்களை கேஸை பத்தி சொல்றீங்களாமா? டிஆர் பாலு அங்க சும்மா இருக்கலாமா? கம்முன்னு இருக்கலாமா? அவர் எழுதுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டாம்? இதெல்லாம் கூட்டணியிலே ஹிந்தி திணிக்கிறீங்கன்னு பிஜேபி ஒன்றிய அரசு மைய அரசுன்னு சொல்லி ஏதோ லெட்டர் வந்துருச்சுன்னா குதியா குதின்னு குதிக்கிறாங்க, போராட்டங்கிறாங்க, ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்தி அலையன்ஸ் மீட்டிங்ல நிதிஷ்குமார் ஒரு தலைவர் உங்களை இது பண்றாரு. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத்குமார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா பரபரப்பா சென்று கொண்டிருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர், அதாவது திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து தண்டனை பெற்றிருக்காரு. அடுத்த கட்ட நகர்வா முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? உங்களோட கருத்து என்ன சார்? பாருங்க, இது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம். திமுகவே கொந்தளிப்புல இருக்குதுங்க. அதாவது இளைய தலைமுறைகள்லாம் பாக்குறாங்க, என்ன நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இப்படி கட்சியை எப்படி கொண்டு போய் இதுல ஒரு இடத்துல ஒரு ஜாம்ல கொண்டு வந்து விட்டாங்களேன்னு பயங்கர பரபரப்பு. கட்சிக்குள்ள ஒரு ஷாக்ல இருக்குது. ஆனா சீனியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒண்ணு இல்ல, உச்ச நீதிமன்றத்தை போயிட்டாங்க, ரிலீஃப் கிடைக்குங்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் கன்விக்டட் வந்துருச்சு பாருங்க. பொன்முடி கன்விக்டடுங்கிறது முதல் முறையாக ஒரு டிஎம்கே தலைவர் இந்த மாதிரி கன்விக்ட் ஆயிருக்காரு. அவர் கன்விக்ஷன் ஆனதுனால உடனே அவர் பதவி போயிடுச்சு. இப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா அவர் மந்திரி இல்ல, அமைச்சர் இல்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஊழல் வழக்கு வந்து இந்த சொத்து குவிப்பு, அவர் என்ன வருமானமோ அதுக்கு மேல பல மடங்கு சொத்து இருப்பதாக சார்ஜ் இருந்தது. இந்த கேஸ் வந்து பிரதமர் மோடி போட்ட கேஸ் அல்ல, இது தமிழ்நாடோட அந்த டயத்துல இருந்த கம்ப்ளைண்ட் வந்தது. அதிமுக அரசியல் அப்பீலும் போச்சு. ஆனா பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு இதுல, இவ்வளவு பெரிய ஒரு மேட்டர்ல இதுல ரியாக்ஷன்ஸ் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கு. இத்தனை நாளா மக்கள் சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப ஊழல் இருக்குது, ரொம்ப ஊழல் இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் தரா மாதிரி, அதுவும் பெரிய ஆதாரம், ஒரு பெரிய ப்ரூஃப் தரா மாதிரி இது சம்பவம் சரத்குமார். அண்ட் இது அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல் இல்ல, இது தேசிய அரசியல் பாத்தீங்கன்னா இதுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்குது. சார், இப்போ அடுத்த கட்ட நகர்வா முதலமைச்சர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செந்தில் பாலாஜிக்காவது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க அவர் வெளியில கொண்டு வரோம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ பொன்முடிக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனே எடுக்காம இருக்காரு சார். அதை தெரிஞ்சிருக்கா வருங்காலத்துல இப்படிதான் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்ட்டு? எடுக்க முடியும்னு அவர் பாருங்க. அந்த மேட்டர்ல செந்தில் பாலாஜியில இது பழிவாங்கும் ஒன்றிய அரசு, பழிவாங்கும் பிரதமர் மோடின்னு அப்படி அந்த பக்கம் திருப்பினாரு. இதுல யாரையும் சொல்ல முடியாதுங்களா? அதாவது நம்ம விழுப்புரம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பை அதை செட் அசைட் பண்ணிட்டு, அதுல சரியா பார்க்கல, அவங்க கணக்கு சரியா போடல, ஊழல் இருக்குது, இது ஊழல் வழக்குதான் சொல்லி மெட்ராஸ் சென்னை உச்ச நீதிமன்றம் போட்ட ஒரு வர்டிக்ட். இது கோர்ட் வர்டிக்ட், இதுல நீங்க இது பண்ண முடியாது. இப்ப செந்தில் பாலாஜி மேட்டர்ல பாருங்க, அதுல ஒரு ஸ்டாண்டே எடுக்காம அவர் இன்னும் தொடர்ந்து அமைச்சரா வைத்திருப்பதோட ஒரு இதுவும் பாதிக்குது. இப்ப என்னன்னா, கட்சியை இப்ப நீங்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஸ்டாலினுக்கு டிஎம்கேவை காப்பாற்றணும், திமுகவை காப்பாற்ற வேண்டிய நேரம். எப்படி காப்பாத்துவாரு? ஊழல் தலைவர்களோட நீங்க கூட காமிச்சீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகும். அப்படி உங்களுக்கு பாருங்க, எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க துரைமுருகன் ஆக போதும்னு நினைச்சாங்க. பார்த்தா இது இந்த வர்டிக்ட் வந்துருச்சு. பொன்முடி மேல ஆல்ரெடி இடி அது ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்டர் வேற, அது ஓடிட்டு இருக்கு. இது புது மேட்டர் இல்ல, புது வர்டிக்ட், பழைய மேட்டர். ஆக்குடி மொத்தத்துல மக்கள் மத்தியில இந்த வெள்ள சேதம் ஏற்பட்ட நிலையில, மழை சேதம் ஏற்பட்ட நிலையில மக்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கேட்டு சொல்றாங்க, ஒரே ஊழலா இருக்குது, ஒண்ணு நமக்கு சரியான டயத்துல ஒண்ணு வரமாட்டேங்கிறது, எம்எல்ஏக்களை கூட கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல, இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல பக்கத்துல தூத்துக்குடியில மழை இதுல சேதத்துல இதான் சொல்றாங்க. அதாவது ஒரு ஊழல் புகார் இருக்கு பாருங்க, அது பெரிய குரலா எழும்பிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெரு சீனியர் தலைவர், ஒரு
பொன்முடி மாதிரி ஒரு தலைவர் கன்விக்ட் ஆறாருன்னா இது சாதாரண மேட்டர் இல்லை, இது பெரிய மேட்டரு. டிஎம்கே மேல இருக்கிற குற்றச்சாட்டு, அதாவது பாரம்பரியமா இது ஊழல் கட்சிங்கிறது ஒரு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அது இதாயிடுச்சு. இப்போது இது எம்ஜிஆர் நிரூபணமாயிருக்கு. தான் முதல் முதலையாக சொன்னாரு. எம்ஜிஆர் முதல்ல இதை போர்க்கொடி தூக்கினாரு திமுக எதிர்த்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அஃபெக்டட்னா இது சாதாரண மேட்டர் இல்லைங்க. இப்ப ஆனா திமுக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்றம் கொண்டு போயிட்டு இந்த தண்டனையை வந்து ரத்து செய்வோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார். சரத்குமார் அவங்க முயற்சி செய்யலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஒரு அபராதிக்கு, ஒரு கன்விக்டட் பர்சனுக்கு ஹையர் கோர்ட் அப்பீல் பண்றதுக்கான உரிமை இருக்குது. இப்ப பொன்முடிக்கு முழு உரிமை இருக்குது, அவங்க கொண்டு போவாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல இப்போதைக்கு ஒண்ணு வரப்போறதுல ஜனவரி 2ஆம் தேதி அப்ப அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப 22ஆம் தேதியில இருந்து கோர்ட் மூடிடும். அதுக்கு பிறகு இவங்க அப்பீல்ல போவாங்க. அந்த அப்பீல்ல கன்விக்ஷன் ஸ்டே ஆறதா பார்க்கணும். நார்மலி சென்டென்சிங் ஸ்டே ஆயிடும், சிறை தண்டனை ஸ்டே கொடுத்துருவாங்க, அப்பீல்ல போகும். கன்விக்ஷனை ஸ்டே பண்ண மாட்டாங்க. இப்ப கன்விக்ஷனை ஸ்டே பண்றது ரொம்ப கம்மி. அது ராகுல் காந்தி கேஸ்ல ஆச்சு. ஆனா ராகுல் காந்தி மேல இருந்தது ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, அது நஷ்ட ஈடு, டிஃபமேஷன் இருந்தது. அதை ஒத்தி வச்சாங்க, அதுல கன்விக்ஷன் ஒத்தி வச்சாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா சென்டென்சிங், இப்ப பாருங்க சென்னை உச்ச நீதிமன்றமே அது, சென்னை உயர் நீதிமன்றமே அதை இது பண்ணி வச்சிருக்காங்க. சென்டென்சிங் பார்க்க, அதாவது சிறை தண்டனை ஸ்டே, கன்விக்ஷன் ஸ்டே ஆகல, அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. எம்எல்ஏ ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. கன்விக்ஷன் வந்து ஸ்டே வாங்க முடியாதுங்களா சார்? இல்ல அது ஸ்டே வாங்கலாம். ஆனா ஊழல் வழக்குல அவங்க ஸ்டே கொடுத்த கேஸ் ரொம்ப கேஸே கிடையாதுங்க ஊழல் மேட்டர்ல. ஏன்னா இது இது அதாவது செக்ஷன் 8(1) வருது, இது கரப்ஷன் கீழே வருதுங்க. கரப்ஷன் மேட்டர்ல அவன் கன்விக்ஷன் ஸ்டே பண்ண மாட்டான், ரெகுலர் அப்பீல் பாத்துக்கலான்றான், சிறை தண்டனை ஸ்டே பண்ணிடுவான். அதாவது உங்களுக்கு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, 3 ஆண்டு காலம் சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம், அது ஸ்டே பண்ணுவாங்க. கன்விக்ஷன் ஸ்டே பண்ணுவாங்களான்னு டவுட். இப்ப அந்த தண்டனை அந்த தண்டனை பார்த்து அது ஸ்டே ஆகலாம், ஏன்னா அது அவங்க அப்பீல்ல போறதுனால பண்ணலாம். ஆனா கன்விக்ஷன் ஸ்டே ஆகல வச்சுக்கோங்க, அப்ப என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு பிரைமா ஃபேசி உங்களை அந்த கன்விக்ஷனை ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் பார்க்கல. ராகுல் காந்தி மேட்டர்ல வேறங்க, அவர் 8(1) வரல, அவர் 8(2)(3) வந்தாரு. அது லிஸ்ட் வேற. இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, இது சீரியஸ் லிஸ்ட். அதாவது 8(1)ங்கிறது செக்ஷன் இருக்கு பாருங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வர கிளாஸ் பாத்தீங்கன்னா இது வேற கிளாஸ். இந்த கிளாஸ்ல அவங்க கூடுமான வரைக்கும் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனா பொன்முடி பெரிய பெரிய லாயர் ஹையர் பண்ணுவாரு. அந்த லாயரை பர் ஹியரிங்க ஒருத்தரம் 20 லட்சம் 30 லட்சம் வாங்குற மாதிரி லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க டெல்லியில. நம்ம டெல்லியில அவங்களாம் வாதாடுவாங்க, கட்டாயம் வாதாடுவாங்க. ஆனா லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வாதாடி சுப்ரீம் கோர்ட் என்ன அடுத்த ஒரு ஜனவரி 5 தேதிக்குள்ள ரிலீஃப் வர மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் இழுத்தடிக்கிற மேட்டர். இப்போ 30 நாள் வந்து தண்டனையை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவர் என்ன ஒரு முக்கியமான பர்சன், திமுகல ஒரு முக்கிய தலைவர், அவர் கூடிய செல்வாக்குக்கு அதனால வந்து முதலமைச்சர் வந்துட்டு இப்போ ஏதாவது அதை கன்வின்ஸ் பண்ண பாப்பாருங்களா? இல்லைங்க, முதலமைச்சர் சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு தான் ரிலீஃப் கிடைக்காதான்னு பாப்பாரு. ஆனா இப்ப பதவி போயிடுச்சு, அது பதவி ஸ்டாலின் கையில இல்லையே. எப்ப எம்எல்ஏ இல்லையா, அத கன்விக்ஷன் ஸ்டே ஆச்சுன்னா தான் அப்புறம் யோசிப்பாரு திருப்பி என்ன பண்ணலாம்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய போறது, இவரோட அப்பீல் பண்ணுவார் இல்ல, இவர் மனு தாக்கல்ல என்ன செய்ய போறாங்க, அதுல ஏதாவது ரிலீஃப் இவருக்கு கொடுப்பாங்களா, அதை பார்த்துட்டு தான் இது. ஆனா பாருங்க, இதுல நீங்க ரிலீஃப் ஆகுறது இஷ்யூ இல்லைங்க, பொன்முடிய ஃபியூச்சர் இதுல அவுட் இல்ல, கூடவே டிஎம்கேயோட ஃபியூச்சருக்கு ஒரு கேள்விக்குறிக்கு வந்துருச்சு. இப்ப கட்சிக்குள்ள யோசிக்க வேண்டும். பொன்முடியோட கூட அவங்க டிஎம்கே அவர் கூட இருக்குன்னு காமிச்சாங்கன்னா இன்னும் டேமேஜ் அதிகமாக போகுது. இதுதான் ஸ்டாலின் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால். நீங்க தொடர்ந்து இப்ப செந்தில் பாலாஜியை சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி டிஎம்கேக்கு ரொம்ப கெட்ட பேர். இப்ப அடுத்த அமைச்சர் சீனியர் லீடர் அவரே நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா அவர் வில்லுப்புரத்தோட ஸ்ட்ராங் மேனு, அவர் தான் நம்ம கட்சி, அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஆகும். ஆனா மக்கள் மத்தியில என்ன சொல்லுவாங்க, சென்னை உயர் நீதிமன்றம் மாதிரி ஒரு கோர்ட் ஒரு கன்விக்ட் பண்ணிருக்கு, சாதாரண மேட்டரா? சரி, இவருக்கு ஒரு கன்விக்டுக்கு என்னெல்லாம் உண்டோ, அதாவது ஹையர் அப்பீல் பண்ணலாம் சொல்லி அவர் சென்னை உயர் நீதி என்ன பண்ணாரு, சரி நீங்க தள்ளி வைக்கிற என்ன சென்டென்சிங் பார்ட், நீங்க அப்பீல்ல போங்க, அது நியாயமான ஒரு இதுதான். ஏன்னா கோர்ட் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஏன்னா உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ஒரு இது இருக்குன்னா நீங்க அப்பீல் பண்ணுங்க.
ஆனா கன்விக்ஷன்ங்கிறது என்ன, அது யோசிச்சு தானே கோர்ட் உங்களை பண்ணி இருக்குது. ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதானே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல வாதாடின போதே அவருக்கு வந்து மருத்துவ காரணங்கள்லாம் ரீசனா சொல்லியிருந்தாங்க. இத வச்சுக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்களா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அவருக்கு ஹார்ட் அதுல அட்டாக் வரும். நீங்க இல்ல அதை நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். அதுல நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா சிறைக்கு அனுப்பாதீங்க ம். அந்த சொல்ல முடியாது. நீங்க உங்க கன்விக்ஷன்ல என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அது ஆல்ரெடி ஆன மேட்டர். அது அந்த மேட்டர் எக்ஸாமின் பண்ணணும்னா அது வந்து அது தனி, அதுக்கு தான் ரிலீஃப் கொடுத்தா உண்டு. பாருங்க, ஐடியலா பொன்முடிக்கு சுப்ரீம் கோர்ட் இவரோட தண்டனை மேலேயே ஸ்டே விதிச்சிடுறாங்க, தடை விதிச்சிடுறாங்க, தற்காலிக தடை வச்சிடுறாங்க. இவரோட கன்விக்ஷன் அதுவும் ஸ்டே ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்ப அவரோட திருப்பி அவருக்கு எம்எல்ஏ பதவி போலன்னு சொல்லலாம், மந்திரி பதவி போலன்னு சொல்லலாம். பட் வெறும் உங்களுக்கு தண்டனை மேல தடை வச்சுட்டு கன்விக்ஷன்ல ஒண்ணு சொல்லலைன்னா அது மெம்பர்ஷிப் உங்கள்கிட்ட கிடையாது இப்போ. அதனால என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜனவரி தேதி வரை ஒரு, அதாவது ஏன்னா எல்லாமே இவங்களோட தான், அசம்பிளி ஸ்பீக்கரும் டிலே பண்ணலாம் இது இது வேகன்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு. இல்ல அதெல்லாம் செய்யலாம், கொஞ்சம் அவருக்கு சாதகமா எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும். பட் மக்கள் புரிஞ்சுட்டாங்க என்ன ஆயிடுச்சு பொன்முடிக்கு. ஜனவரி 2ஆம் தேதி தான் அவங்க வந்து மேல்முறையீடே பண்ண போறாங்க, அதாவது அப்பீலே பண்ண போறாங்க. அது வரைக்கும் இந்த ஆலோசனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா திமுக கூட்டணிக்குள்ள? இல்ல திமுக கூட்டணிக்குள்ள இருக்காது. திமுகவோட உயர், அதாவது கேட்டீங்க, அதாவது ஸ்டாலின் அவர் 2-3 பேரை கேட்பாரு, என்ன செய்யலாம் கட்சிக்குள்ள கேட்கலாம். பட் திருப்பி திருப்பி அதே தான் வரும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிக்சர் பாருங்க, 2ஆம் தேதி கோர்ட் திறக்கிறது, உடனே உங்க மனுவை எடுத்துக்கணும், அதுல உடனே அன்னைக்கே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் இல்ல. அது 2-3 நாள் தள்ளி போடலாம், ஒரு வாரம் கூட ஆகலாம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொன்முடிக்கு 22ஆம் தேதி கடைசி தேதி, அன்னைக்குள்ள வந்துட்டு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமையில இருக்காரு. இவர் 2ஆம் தேதி அப்பீல் பண்றாங்க. அப்ப தீர்ப்பு வந்து உடனே தானே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டா தானே இப்போ எப்படி உயர்நீதிமன்றம் சொன்னது அதே உச்ச நீதிமன்றமும் சொல்ல வரும். அதாவது எல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்க சரத்குமார். ரிலீஃப் கிடைச்சிச்சுன்னா அவருக்கு நல்லது, ரிலீஃப் கிடைக்கலன்னா எதிர்கட்சிகளுக்கு நல்லா காமிப்பாங்க. பாருங்க, சுப்ரீம் கோர்ட் போய் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலையே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டே கொடுக்கலையே திருப்பி சுட்டி காமிப்பாங்க. ஜெயலலிதா மேட்டர்ல பாருங்க, அந்த டைம் கூட கொடுக்கல, 1 மாசம் டைம் கொடுக்கல, அவர் உடனடியா கைது செஞ்சாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல இவருக்கு டைம் இருக்குது, 1 மாசம் டைம் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அவர் சொல்லலாம், எனக்கு ஒன்றும் ஃபைனல், என்னோட கேஸ் ஃபைனல் ஆன பிறகு நீங்க இது பண்ணலாம். ஆனா ஒண்ணுங்க, டிஎம்கே வந்து தன்னோட ஊழல் அமைச்சர்களை இனிமேல் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கடினமாயிட்டு வருது. இதுல பாருங்க, ஒண்ணு எஸ்கேப் இல்லாம போயிட்டு இருக்கு. அது அமைச்சர்கள் இப்ப செஞ்ச காரியங்கள் இல்ல, அப்பா செஞ்ச காரியங்கள், இப்ப ஆல்ரெடி செய்யும் காரியங்கள்ல பல ஊழல் புகார் வந்துட்டே இருக்கு. பாருங்க, ஊழலை பொறுத்து மட்டும் டிஎம்கே எப்போது ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருக்காங்க, தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது இல்ல அது இல்ல, ஒண்ணு இல்லைங்க சரத்குமார். இப்ப மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது சென்னைக்குள்ள, எல்லாரும் என்ன உடனே சொல்றாங்க, 4000 கோடி சாப்பிட்டாங்க. எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனா மக்கள் மத்தியில என்ன தோணுது, சேதாரப்பட்டாலும் சரி, ஒரு காரியம் சரியா நடக்கலனாலும் சரி, இவங்க தோண்டி இருக்காங்க, தோண்டல, ஸ்டாம் ட்ரெயின் போட்டிருக்காங்க, சரியா போடல, எங்கேயோ ஒரு இடத்துல ஊழல் ஆகிட்டே இருக்குங்கிறது ஒரு மக்கள் மத்தியில ஆழ்வ பதிந்துட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு பொன்முடி மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது, ஓஹோ இது உண்மைதான், இந்த மாதிரிதான் ஆகுது, எல்லாருமே ஊழல் தான் போல் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுவாங்க. அந்த இம்ப்ரெஷன் நீங்க எப்ப கரெக்ட் பண்ண முடியும், எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? பாருங்க, ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நேரம் வரும். ஊழலை பொறுத்து மட்டும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நாங்க ஊழலோட கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல தைரியம் வரணும். இல்ல தைரியம் என்ன வரணும், இந்த சீனியர் லீடர்ஸ்ல அவர் மேல அப்புறம் ரொம்ப என்ன எங்களை அம்போடு விட்டீங்களாம்பாங்க. இப்ப என்னன்னா, ஸ்டாலின் கட்சியை காப்பாத்துவாரா இல்ல தலைவர்களை காப்பாத்துவாங்களா? இதுல தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? சிறப்பா இந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி செந்தில் பாலாஜி போயிருந்தாரு. ஏன்னா இப்ப திமுக கூடிய அமைச்சர் பதவியில இருந்து போறது பாத்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொன்முடி. இந்த வரிசையில அடுத்ததா யாரு சார்? நீங்க டெல்லியில இருக்கீங்க, உங்களுக்கு கிடைத்த தகவலின்படி. இங்க பாருங்க, ஆல்ரெடி துரைமுருகன் மேட்டர்லாம் இன்வெஸ்டிகேட் ஆயிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி அவரும் இன்வெஸ்டிகேட் ஆயிட்டு இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 100 பல சொன்னாங்க, 7-8 பேர் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி அதாவது ட்ரெயில் இருக்குதா பாக்குறாங்க. ஆனா துரைமுருகனுக்கு மேல போக்கஸ் ரொம்ப இருந்துட்டே இருக்கு. அடுத்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் இது மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப அதிமுக கேட்டா சொல்றாங்க 23 மந்திரிகள் மேல இருக்குங்கிறாங்க. எனக்கு அது தெரியாது எத்தனை பேர் மேல இருக்கு. ஆனா பாருங்க, இன்கம் டாக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா விசாரணை படிச்சுதான் வருவாங்க. அவங்க விசாரணை பண்ற நேரத்துல நமக்கு தெரியாது கூட இல்ல எந்த மந்திரியை பத்தி தேடிட்டு இருக்காங்க.
தப்புன்னு ஒரு நாள் கேஸ் வருது. அது ஒண்ணு பாருங்க, எப்போதுமே ஒரு அதிரடி தான் இருக்கும். அதுல முன்கூட்டியே இவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் கட்டாயம் இந்த பேரெல்லாம் இப்ப நம்ம சொல்லப்பட்ட பேர்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இன்னும் எத்தனை மந்திரி ஆம்பிட்டுக்குவாங்கன்னு இல்ல, எத்தனை பேர் ஆம்பிட்டாங்களோ அவங்களே போற டிஎம்கேக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி செய்ய போறாங்க? இப்ப உதயநிதி ஸ்டாலின் இப்போ அவர் இப்ப பாருங்க, இப்ப ஆல்ரெடி ஸ்டாலின் யோசிச்சுட்டு இருந்தாரு, ஒரு டிஎம்கேக்கு மறுமலர்ச்சிக்காக இளைய தலைமுறை வரணும்னு, புது யுகம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துன்னு சீனியர்ஸ் எல்லாம் நாத்திட்டு புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் டிஎம்கேக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கலாம். ஆனா சீனியர்ஸ் கைவிட முடியாது ஸ்டாலின் சாரால. பாருங்க, ஸ்டாலின் ஐயாவுக்கு அவர்கள் கைவிட முடியாது. காரணம், அவங்களாம் கட்சியோட இருந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க வசூல் செய்ததெல்லாம் கட்சிக்காக, தேர்தலுக்காக. அவங்க எப்போதும் ஓப்பனா சொல்லுவாங்க. சரி, நீங்க அவங்கள கையை விட முடியாது. கெட்ட பேரு வந்துட்டு இருக்கு. இதற்கிடையே அடுத்த தேர்தல் வருகிறது. லோக்சபா தேர்தல் ஆச்சு, பிப்ரவரி கடைசியில் அனௌன்ஸ் ஆயிடும். பிப்ரவரி மாசம் கடைசியில தேர்தல் கமிஷன் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்ஸ். ஏப்ரல் மேல தேர்தல் வந்துடும். ஆனா ஊழல் ஒரு பெரிய பாரமா இருக்கிறது ஸ்டாலினுக்கு. ஊழல் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய பாரமா இருக்கிறது கட்சிக்கு. திமுக அமைச்சர்கள் எல்லாம் இப்ப சிறை செல்லும் போது இந்த அதிமுக சேர்ந்தவர்கள் யாரும் விமர்சிக்காம இருக்காங்களே சார், என்ன காரணம் சார்? அதை வச்சு அரசியல் பண்ணலாம். அது ஊழல் கட்சி திமுக கட்சின்னு இப்ப நிறுவனம் ஆயிட்டு வருது, அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணலாமே சார். இப்போ நான் ஜெயக்குமார் உத்தர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தேன். நம்ம அவர் உத்தர் தான் கொஞ்சம் சொன்னாரு இந்த மாதிரி. அதுக்கு நிரூபணமான உடனே அப்போ அதிமுக அமைச்சர் யாருமே வாயை திறக்காமல் இருந்தாங்களே சார். அவங்க 7-8 பேர் மேல கேஸ் இருக்குது இல்ல. அத எந்த மேட்டர் அதான் சரி. இப்போ நம்ம என்ன சொல்லுவது இது? அப்புறம் இதெல்லாம் பாருங்க, 2 பேரும் தவிக்கிறாங்க. என்னன்னா, இதை ஒரு பழிவாங்க அரசியல் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இதுக்கு நம்ம பொன்முடி மேல இருக்கிற கேஸ் இஸ் நாட் இடி கேஸ், இட் இஸ் நாட் ஐடி கேஸ், இட் இஸ் நாட் சிபிஐ கேஸ். இது உங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸ். அதுல கோர்ட்ல, விழுப்புரம் லெவல் கோர்ட்ல அது மேட்டர் எப்படியோ அவங்க சாதகமா போயிடுச்சு. அது அப்பீல்ல வந்தாங்க. அதுவும் அதிமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது அந்த அப்பீல் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுத்த. உயர் நீதிமன்றம் பொறுத்தவரையில் என்னன்னா, ஏன் இதை விட்டுட்டாங்க? இவங்கள சரியாவே கால்குலேட் பண்ணல. அதாவது இப்ப பொன்முடி, அவங்க மனைவி விசாலாட்சி, இவங்க 2 பேரையும் தனித்தனியா ஒரு நபரா எடுத்துட்டு அது மாதிரி கால்குலேட் பண்ணிருக்காங்க இன்கம். அத மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க தப்பு. இதெல்லாம் ஒண்ணுதான். இதுல பாத்தீங்கன்னா அவங்க எந்த நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கமோ அதுக்கும் நீங்க அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா குவிஞ்சிருக்கு. அதனாலதான் ஃபைன். இங்க பாருங்க, 50 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க 2 பேர் மேலயும் ஃபைன். இப்ப 2 பேர் மேல ஃபைன் எப்ப போடுவாங்க? ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குல்ல, நீங்க எக்கச்சக்கமா குவிச்சிருக்கீங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டல. அப்போ சிறை சொல்றது கன்ஃபார்மே. நீங்க வேணா மேல்முறையீடுக்காக நீங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கீங்களா சார்? பாருங்க, அவகாசம் அது அவங்க உரிமைங்க. இப்போ ஒரு மெட்ராஸ், அதாவது ஹைகோர்ட் லெவல் யாராவது கன்விக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட லீகல் ரைட்டு, அவங்க அப்பீல்ல போலாம். ஸோ அந்த அப்பீல் போறதுக்கான இதை வசதி பண்ணி கொடுத்துருக்கு சென்னை உயர் நீதிமன்றம். அது செஞ்சு கொடுப்பா, அது கொடுப்பாங்க, யார் கேஸ்லயும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காத சில மேட்டர் தான் ஜெயலலிதா கேஸ் எல்லாம் இருந்தது. ஜெயலலிதாவோட லோயர் கோர்ட் ஒண்ணுமே கொடுக்கல பாருங்க. உடனடியா அவருக்கு ஒரு பதவி விட விலக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. சார் இப்ப பொன்முடி இருக்கட்டும் சார், இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப என்ன சார் முடிவெடுக்கும்? திமுக கூட தொடரலாமா இல்ல வேண்டாமான்னு ஏதாவது முடிவெடுக்குமா சார்? டெல்லியில உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார்? அவங்க பாருங்க, அவங்களுக்கு என்னன்னா, அவங்க இதை பத்தி ஒண்ணு ஊழல் மேல காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்க அங்க நீங்க வட மாநிலங்கள்ல பாக்குறீங்க, இப்போ தேர்தல் தோத்தாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த மாநிலத்துல அவங்க ஆட்சியில இருந்தாங்க. ராஜஸ்தானில் ஆட்சியில் இருந்தாங்க, சத்தீஸ்கர்லயும். அங்க ஊழல் புகார் அதிகமாகி ஊழலை ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா பிஜேபி பயன்படுத்தினால்தான் 2 மாநிலத்திலயும் காங்கிரஸ் காலியாச்சு, ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர். ஊழலை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனா ஒன்று, இப்போ இதுல பாருங்க, தமிழ்நாட்டுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்க இட ஒதுக்கீடு வச்சுன்னு ஒரு கசப்பு இருந்துட்டே இருக்கு. இந்த 8-10 சீட்டு போதாது, ஒரு 15 சீட்டாவது கேட்கணும், ஒரு 15ல தான் நமக்கு காங்கிரஸ் கௌரவம் வரும் அப்படின்னு பிரஷர் போட தொடங்கி இருக்காங்க. சோனியா காந்தி அக்டோபர்ல சென்னை வந்த போது கூட அவங்கள்ட்ட இவங்க அப்பீல் என்ன பண்ணாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லி எங்களுக்கு என்னங்க அதிகமா கொடுக்க சொல்லுங்க,
அப்ப சோனியா கேட்டாங்க, நீங்க அதிகமா இடம் கேட்கறீங்க, அதுக்காக நீ ஏதாவது உழைச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல? காங்கிரஸ் கட்சி கொள்கையோ இல்ல காங்கிரஸ் பார்ட்டி ஆக்டிவிட்டி ஏதாவது அதிகமா இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு ஒண்ணு சரியா பதில் சொல்ல முடியல. அப்புறம் அழகிரி தலைவரா இருக்காரு, ஆட்சி பிப்ரவரி வந்து 5 வருஷம் ஆயிடும். ஒண்ணு பெரிய காங்கிரஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எடுத்தா மாதிரியோ கிரவுண்ட்ல. காரணம் அலை பார்ட்டி, ஒரு அலையன்ஸ் பார்ட்டி, ரூலிங் அலையன்ஸ், ஒரு பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ங்கிற முறையில அவங்க ஒண்ணுமே எதுக்குமே குரல் கொடுக்கல. ஆனா ஒரு ஆக்டிவ் அலையன்ஸ் பார்ட்னர் குரல் கொடுக்கலாம். எத்தனையோ மக்களோட பிரச்சனை நீங்கள் குரல் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா காங்கிரஸ் இந்த மாதிரி எந்த விதமா ஒண்ணும் செய்யல. இடம் ஒதுக்கீடு அதிகமா கிடைச்சதா ஒண்ணு அதிக பேர் நிற்பாங்க, ஜெயிச்சுட்டா இல்ல ஜெயிச்சுட்டா போறோம், அப்படி அவ்வளவுதான். அந்த அப்ரோச் தான் இருக்குது பாருங்க. இதை சோனியா காந்தியே ஃபீல் பண்ணி கர்கேட்ட சொன்னாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் ஆக்டிவா இல்லையே, கொஞ்சம் ஆக்டிவ். அதுக்கப்புறம் கர்கே தெரிவிச்சாரு, கொஞ்சம் ஆக்டிவா ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணுங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒண்ணு இருக்காது. ஆனா ஏதாவது உட ஒதுக்கீடு சரியா வரல, கேட்ட அளவுக்கு கிடைக்கலன்னா அப்ப அதிமுகவும் இப்ப பிஜேபி விட்டு தனியா தான் நிக்கிறது. கட்சியில சில பேர் சொல்லலாம், இந்த இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதிகமாகி போச்சு வச்சுக்கோங்க. டிஎம்கேக்கு எதிர்த்து, டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து, முதல்வருக்கு எதிர்த்து இந்த ஊழல் புகார்கள் அதிகமாயிட்டே போச்சு வச்சுங்க. ஒரே ஊழல் ஊழல் மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப காங்கிரஸுக்கு சில ஐடியாஸ் வரும். சரி, இவங்களை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாமா. ஆனா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன இது இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. டிஎம்கே கேட்பாங்க, நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்குது, நீங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பெயில்ல வந்திருக்காங்க, அப்புறம் எங்களை கேஸ பத்தி சொல்றீங்களாமா. அதனால ஒண்ணு கம்முன்னு இருப்பாங்க காங்கிரஸ். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் இந்தியா அலைன்ஸ்ல பல பிரச்சனைகள், அது நீங்க பாத்தீங்க சமீபத்தில் நடந்த மீட்டிங்ல கூட. சமீபத்தில் நடந்த மீட்டிங்ல பாருங்க, யார் பிரதமர் வேட்பாளர் ஆக்குவது, என்ன இட ஒதுக்கீடு, எந்த இடத்துல இட ஒதுக்கீடு செய்வது. ஆனா ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, டிசம்பர் 30க்குள்ள ஒரு அலையன்ஸ் சீல் பண்ணிடுவோம், ஜனவரி 30க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. பிரதமர் வேட்பாளர் கார்கேன்ற மாதிரி தகவல்லாம் வந்துச்சு சார். அது பாருங்க, அதுல உள்ள நடந்த வேடிக்கை பாருங்க. ஒரு 2-3 மாசம் முன்னாடி நம்ம டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்கத்தாக்கு போனார். போயிட்டு மம்தாவை பார்த்து சந்திச்சு பேசினாரு. நம்ம எதிர்கட்சி பாலிடிக்ஸ் என்ன பண்றது, எப்படி மோடி எதிர்க்கிறது, எப்படி பிஜேபிக்கு நம்ம என்ன மாதிரி பிளானிங் போனதெல்லாம் பேசுறாங்க. இப்ப கர்கே ஒரு நம்ம கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட கொண்டு போற பேக்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்தாரு. கேட்டா சர்வே ஃபைல்னாரு. மம்தாட்ட என்ன சொன்னாரு, கர்கேவை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு 2 வேலை ஆயிடும். என்ன, ஒண்ணு ஒரு தலித் பிரதமர் நம்ம ஒரு கிரெடிட் வாங்கிக்கலாம், 2வது இந்த ராகுல் காந்தி மேல ஒரு தடை வச்சிடலாம். ராகுல் காந்தி இருக்கிறது நமக்கு ஒன்றும் லாபம் இருக்காது, நஷ்டம் தான் இருக்கும். அது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, ஏதாவது உளருவாரு, அது நமக்கு காங்கிரஸுக்கு விட இப்ப கூட்டணின்னு வந்த பிறகு நமக்கு டேமேஜ் அதிகம் ஆயிடும். நாடி இருக்கிறார்கள், அதனால மக்கள் ஓட்டளிக்க வேண்டும்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சோம்னா 50 சீட் அதிகமா வருங்கிறாரு. என்ன வருமோ அதுக்கு மேல வரும். மமதா அந்த ஐடியா பார்த்துட்டு அப்ப அபிஷேக் பானர்ஜி இருந்தாங்க, அதாவது மமதாவோட அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி, அவர் ஒரு எம்பி. மமதாக்கு பிறகு திரிணாமுல் கட்சியில் அவர் தான் பெருத்தலைவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்ன இப்ப என்ன அதை ஒத்துக்க மாட்டாங்க, சொன்னா கேட்பாங்களாம் விட்டாங்க 3 மாசம் முன்னாடி. பிரதமர் வேட்பாளரை பத்தி ஒன்றும் பேசவே இல்லை, கேண்டிடேட் யாரும் பேசவே இல்லை. ஏன்னா அந்த மேட்டர் ஒரு ஈஸி மேட்டர் கிடையாது. ஏன்னா நிதிஷ்குமார் தான் ரொம்ப, அவருக்கு ஆல்ரெடி வருத்தம், நம்ம இவ்வளவு செஞ்ச எதிர்கட்சிகளை ஒன்னாக்குறதுக்கு பட்னால மீட்டிங் போட்டோம், தொடர்ந்து எல்லா கட்சிகளோட ஒன்னா கொண்டு வந்தோம். ஆனா நம்மள விட்டுட்டு இப்ப என்னவோ கோஆர்டினேட்டர் கர்கேவா பண்ணலாம்னு பேசுறாங்க. என்னது இது? ஏன்னா மமதா அதுவும் சொன்னாங்க, இப்பவே கோஆர்டினேட்டர் மாதிரி பண்ணி அவரை பிரதமரா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அவருக்கு பயங்கர கடுப்பு நிதிஷ்குமாருக்கு. கெஜ்ரிவால் சரிட்டாரு, நிதிஷ்குமார் கடுப்பு. அதனால்தான் பாருங்க செல்லுன்னு விழுந்தார். எப்ப டிஆர் பாலு சொன்னார், நீங்க கொஞ்சம் ஹிந்தியில பேசுறீங்க, எங்களுக்கு புரியல, ஒரு மொழிபெயர்ச்சி பண்ணுங்க, டக்குனு கோவம் வந்துருச்சு. ஹிந்தியில பேச சொல்லுது, இது ஒரு பெரிய சர்ச்சையாவே மாறிச்சு சார். இப்போ திமுக வந்து ஹிந்தி எதிர்த்துட்டு இருந்தாங்க, அங்க நிதிஷ்குமார் ஹிந்தியில பேசுனதும் நீங்க ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு நிதிஷ்குமார் உடனே ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், தேசிய மொழி அப்படின்ட்டு அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு சார். உங்களோட கருத்து என்ன சார்? அது சாதாரணமா டிஆர் பாலு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம லாலுவோட கட்சி இருக்குது இல்ல, ஆர்ஜேடி, அதோட உறுப்பினர் இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மனோஜ் ஜா, அவர் ராஜ்யசபா மெம்பர். அவர் இவங்களுக்கு மொழிபெயர்ச்சி பண்ணுவாரு. டிஆர் பாலு சொல்வார், இந்த சொல்றாரு, இந்த லாலு பேசினாலும் சரி, நம்ம நிதிஷ்குமார் பேசினாலும் சரி, வேற வட இந்திய எந்த அரசியல் தலைவர் பேசினாலும் பண்ணுவார். இங்க என்ன ஆகுது, நிதிஷ்குமாருக்கு அவ்வளவு கடுப்பா இருக்காரு, அவர் மனோஜா டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சு பண்ணாதேங்கிறாரு. என்னோட இதை மொழிபெயர்ச்சி பண்ண வேண்டாங்கிறாரு.
இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், டிஆர் பாலு அங்க சும்மா இருக்கலாமா, கம்முன்னு இருக்கலாமா? அவர் எழுதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டாம்? இதெல்லாம் கூட்டணியிலே ஹிந்தி திணிக்கிறீங்கன்னு பிஜேபி ஒன்றிய அரசு மைய அரசுன்னு சொல்லி ஏதோ லெட்டர் வந்துருச்சுன்னா குதியா குதின்னு குதிக்கிறாங்க, போராட்டங்கிறாங்க, ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹிந்தி அலையன்ஸ் மீட்டிங்ல நிதிஷ்குமார் ஒரு தலைவர் உங்களை இது பண்றாரு, ஏன் ஹிந்தி கத்துக்கலன்னு உங்களை கேட்கிறாரு. டிஆர் பாலுவை பார்த்து ஸ்டாலின், அதுவும் முதலமைச்சர் இருக்காரு, தமிழ்நாடு முதல்வருக்கு பார்த்து கேட்கிறாரு, நீங்க இன்னும் ஹிந்தி கத்துக்கலான்னு. அவர் ஒரு முதல்வர், பிஆர் முதல்வர், இவர் ஒரு முதல்வர், கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாம்? பேசாம இருந்துட்டாரு, ஒண்ணுமே சொல்லல. என்ன கேட்டீங்கன்னா டிஎம்கே எழுதி சொல்லிருக்கணும், டிஆர் பாலு சொல்லணும், என்னது வாட் இஸ் திஸ், ஆங்கிலத்திலே விடுன்னு விடலாமே, யூ கேனாட் டாக் இன் ஹிந்தி, யூ டாக் இன் இங்கிலீஷ். ஏன்னா நீங்க இதானே சொல்லிட்டு இருக்கீங்க, பேசாம இருந்துட்டீங்க. கனிமொழி இருந்தாங்க, அவங்க ஏர்போர்ட்ல யாரோ சிஆர்பிஎஃப் ஜவான் ஹிந்தியில பேசிட்டான்னு இவ்வளவு இதை பண்றாரு. இந்த இடத்துல நிதிஷ்குமார் பேசினார், கம்முன்னு இருந்துட்டாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, சனாதன் தர்மத்தை பத்தி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பிறகு, ஏராசா சொன்ன பிறகு காங்கிரஸ் கம்முன்னு இருந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டது பாருங்க, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அதே மாதிரி டிஎம்கே பத்தி இப்படி நிதிஷ்குமார் சொல்லும்போது இவங்க கம்முன்னு இருந்துட்டாங்க. இதுல இத தமிழ்நாட்டுல எல்லாரும் கேள்வி கேட்கணும், நீங்க இவ்வளவு ஹிந்திங்கிறீங்க, அவங்கள சொல்லும் போது திருப்பி சொல்ல வேண்டாம், என்னங்க இவ்வளவு நாள் நாங்க எங்க வட இந்தியாவுக்கு வந்தோமா, வட இந்தியாவில இருந்தோமா ஹிந்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வயசுல எங்களை பார்த்து ஹிந்தி கத்துக்கோங்கிறீங்களா, அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், அவன் கேட்கவே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க என்னன்னா, மமதா கேட்கறாங்க, காங்கிரஸ் கேட்கறாங்க, நீங்க அலையன்ஸ் சொல்லி இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க, அலையன்ஸ் பிக்சர் கிளியர் பண்ணுங்க. மமதா என்ன சொல்றாங்க, நீங்க இடதுசாரி கட்சிகளோட ஒரு அலையன்ஸ் வச்சிருக்கீங்க, இப்போ அந்த அலையன்ஸ் இருக்கிறவரை நான் உங்களோட அலையன்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு சிபிஎம் சிபிஐயோட அலையன்ஸ் பண்ண முடியாது, மார்க்சிஸ்ட் கட்சியோட எனக்கு அலையன்ஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு? அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு, சரி அலையன்ஸ் பண்ணல பண்ணியானோ அது சரி பண்றோம், ஆனா இந்த நடந்த தேர்தலில் தான் இதை ஸ்டாலினும் சொன்னாரு, ஸ்டாலினும் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கொஞ்சம் அலட்சியமா பண்ணிட்டாங்க, இந்த கட்சிகள் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கட்சிகளோட அலையன்ஸ் பண்ணாலும் அந்த 3 மாநிலத்துல ஒன்னும் வித்தியாசம் ஏற்பட்டிருக்காது. சமாஜ்வாதி பார்ட்டியோட ஒரு 6 சீட்டு கொடுத்தா கூட ஒன்னும் அவுட்கம்ல இன்டர்வியூ ஒன்னும் மாத்திருக்காது, ஆனா உறவுகள் நல்லா இருந்திருக்கும். அந்த அலையன்ஸ்குள்ள பிஎஸ்பி உள்ள நுழைக்கணும்னு பாக்குறாங்க, மாயாவதி உள்ள கொண்டு வரணும் காங்கிரஸ் ஆசைப்படுறது. ஆனா அதை எதிர்க்கிறாரு நம்ம அகிலேஷ் யாதவ், ஏன்னா அவர் ஒரு முறை பகுஜன் சமாஜ் பார்ட்டி தலைவர் மாயாவதியோட ஒரு அலையன்ஸ்ல போனாரு, 2019 அது ஃபிளாப். அந்த லோக்சபா தேர்தலில் மாயாவதி ரொம்ப கடுமையா விமர்சித்தார் இந்த அலையன்ஸ். என்னன்னா, நம்ம சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நம்ம ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணோம், அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட ஓட்டு இருக்கு பாருங்க, பெரும்பாலும் இந்த தலித் ஓட்டு, அது டிரான்ஸ்பர் ஆச்சு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு. ஆனா சமாஜ்வாதி பார்ட்டியோட யாதவ் ஓட்டு இங்க வரல, பிஎஸ்பிக்கு வரல. அதனால என்னாச்சு, சமாஜ்வாதி பார்ட்டி வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட் தேர்தலில். அதனால உங்களுக்கு இந்த அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை இருக்குது, அங்க பிரகாஷ் அம்பேத்கரோட கட்சி இருக்குது, அந்த கட்சி அங்க கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அலையன்ஸ்குள்ள யாரு, நம்ம சரத்பவாரோட என்சிபியும் உத்தவ் தாக்கரேயோட இதுவும், அது காங்கிரஸ் அவ்வளவு ஈகரா இல்லை. ஆனா ஒரு டெட்லைன் வச்சுட்டாங்க, டிசம்பர் 30-31 நாங்க அலையன்ஸ் எல்லாம் சீல் பண்ணிடுவோங்கிறாங்க. அண்ட் ஜனவரியில பெரிய கேம்பெயின் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஜனவரி 30 பட்னால ஒரு பெரிய ரேலி, ஜாயிண்ட் ரேலி, அதாவது ஒன்றை பெருசா பண்ண போறாங்க. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பிரச்சனை, யார் பிரதமர், சீட் அக்ரிமெண்ட், இவங்க போட்ட பெரிய கணக்கு, 400 தொகுதியில பிஜேபி எதிர்ப்போம். ஏன்னா இதுல மமதா ஒண்ணு சொல்லிட்டாங்க, பாருங்க எங்க நாங்க இருக்கிற இடங்கள்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்க, ஸ்டாலினா தான் சொல்றாரு, தமிழ்நாடு பொறுத்து நாங்க டிசைட் பண்றோம், உங்களுக்கு 300 சீட் இருக்குது வட மாநிலங்கள்ல, டைரக்டா காங்கிரஸோட உங்களுக்கு பிஜேபியோட போட்டி இருக்குது, அதை முதல்ல சமாளிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் எங்கேயா சீட்டு ஜெயிக்கணும்னா வட இந்தியாவில், வட இந்தியாவில 100-150 ஜெயிச்சாதான் ஒரு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட், பிஜேபிக்கு பதிலாக ஒரு கவர்மெண்ட்டை பத்தி பேச முடியும். ஆனா இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த சிச்சுவேஷன்ல இல்ல, காங்கிரஸ் அந்த பொசிஷன்ல இல்ல. இதுதான் பரம உண்மை, உண்மையோட உண்மை இதுதான். சரி சார், நம்ம இந்த கடைசியா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். இப்போ இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திச்சுதான் ஒரு தகவல்லாம் வந்துச்சு சமீபத்துல. நீங்க டெல்லியில இருக்கீங்களா, உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன சார்? பாருங்க, தலைவர் ரொம்ப சந்திச்சுட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும்.
அவர் வேற யாரும் இல்ல, நம்ம டிஆர் பாலு தான். ஏன்னா அவரெல்லாம் என்ன ஃபீல் பண்றாருன்னா காங்கிரஸோட நிலைமை புரிஞ்சுட்டாரு. ம். இப்ப அடுத்தது நம்ம ஒரு வரப்போற போஸ்ட் 2024, அதாவது 2024 ஒரு புது சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம ஏதாவது பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனிமொழிக்கும் கான்டாக்ட்ஸ் நல்லா தான் இருக்குது பிஜேபியில. ம். அமித்ஷா நடுநடுவில் விசாரிப்பாரு, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் வெளியில போன போது அமித்ஷா போன் போட்டு கேட்டாங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க எல்லாம். ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் எப்படி போக போறது, டிஎம்கேல என்ன ஆக போகுது, வரப்போறது தேர்தல் பிறகு என்ன மாதிரி நிலைமை வரப்போகுது. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, அடுத்த பிரதமர் மோடிங்கிறத எதிர்கட்சிகளும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சார் அது சந்திச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? டிஆர் பாலு சந்திச்சதுக்கு தொடர்ந்து இல்லைங்க, அவர் ஃப்ரீக்வெண்டா இல்ல அவர் ஃப்ரீக்வெண்டா மீட் பண்றாரு. கேட்டா தமிழ்நாடு கோரிக்கைகள் எடுத்து சொல்றேங்கிறாரு. ம். நம்ம பிரதமர் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீக்வெண்டா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு டச் வச்சு போமேன்னு ஃபியூச்சர் எப்படி பார்ப்போம். ஓகே சார். ஆனா 2G மேட்டர் வேற இருக்குது, டெல்லி ஹைகோர்ட்ல சிபிஐ அப்பீல் இருக்குது, அதுவும் வரப்பொழுது. ஆனா பிஜேபி இந்த தேதிக்கு ஒண்ணும் டிஎம்கே இது மேல ஒண்ணும் பண்றதா இல்லைங்க. இல்ல ஆனா அவரு இந்த டிஆர் பாலு சனாதன் தர்மா, இங்க பாருங்க, சனாதன் தர்மா அது இதுன்னு சொல்லி இருக்கிறதுக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா பிஜேபி டப்புன்னு பல்ட்டி அடிக்க முடியாது. சனாதன் தர்மத்து மேல இவ்வளவு சொன்ன பிறகு அவங்க எப்படி போவாங்க? ஆனா அரசியல் என்ன வேணா ஆகலாம், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அரசியல்ல டிஎம்கே பிஜேபி ஒன்னா இருந்தாங்க. அப்போ வாஜ்பாய் இருந்தாரு, வாஜ்பாய்க்காக இருந்தோம்னு சொல்லுவாங்க கேட்டா. பட் வரப்போற இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் நிறைய மாறப்போகுது. ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு பக்கம் பொன்முடியோட கன்விக்ஷன், இன்னொரு பக்கம் அண்ணாமலை தொடர்ந்த பயணம், கரப்ஷன் ஒரு இஷ்யூ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அப்படியே மாறிக்கொண்டே இருக்குது. ஓகே சார். இதுவரை நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.